நேரு ஸ்டேடியம் ஆடியோ லான்ச் கொடுக்குற, காது குத்து கொடுக்குறீங்க, அரசியல் மீட்டிங் கொடுக்குறீங்க. அது எதுக்கியா கட்டுனீங்க? பிளேயர்ஸுக்கு தானே கொடுக்கணும். ஏன் அந்த பிளேயர்ஸுக்கு கொடுக்க மாட்டீங்க? எத்தனை பேருக்கு அங்கீகாரம்? எத்தனை பேர் ஓடி வெறுத்து போனவங்களாம் இருக்காங்க. பிரியான்னு ஒரு பொண்ணு ஜிஹெச்சுக்கு போனாங்க, ஸ்போர்ட்ஸ் பிளேயர். அந்த ட்ரீட்மெண்ட் தப்பானதால செத்துட்டாங்க. அந்த போல்வாட்டில் அப்படி ரன் ரேட் வச்சுட்டு அவனை ரெசீவ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அவனே ஷேர் ஆட்டோவில் அவனோட இதெல்லாம் வச்சுக்கிட்டு போகிறான். அவன்கிட்ட காசு இல்லை. கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லா செலிபிரிட்டிஸ் விஐபிஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம அப்படி பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? இவங்களாம் யார்? எதுவுமே இல்லாமல் வெறும் பச்சை தண்ணி குடிச்சிட்டு ஓடி நம்மளுக்கோசரம் பேர் வாங்குறோம். அத்லெட்டில் கோல்டுன்னு மார்த்தட்டின முக்காவாசி மெடலை வாங்கினதே சோத்துக்கே வழி இல்லாத நீங்கள் சொல்கிற இதுங்க தான். நம்ம வின் பண்ணிவிட்டு அந்த நேஷ்னல் ஃப்ளாக் போடுவாங்க. அதுவே அவன் காசு, கவர்மெண்ட் கொடுக்காது. அவன் காசில் வாங்கி தான் அதை போத்திக்கிறான். அவன் வின் பண்ணாவே பயம் இல்லாம தூங்குற வீட்டுக்கு எப்போ போறோமோ அது வரைக்கும் இப்படிதான். அவங்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது. கிரிக்கெட் ஐபிஎல் எப்பப்பெல்லாம் நடக்குதோ இங்கே இருக்கவங்க லேடிஸ் ஆகட்டும் பொண்ணுங்களாகட்டும் அந்த காலை கடன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு 6 மணிக்குள்ளே முடிச்சிடணும். நமக்கான தேவை அங்கீகாரம் வெறும் திறமை இருந்தா மட்டும் கிடைச்சிடாது நைனா. மக்களே சேர்ந்து அவங்க சொந்த பணத்தில் ஒரு ஸ்டேடியம் கட்டினாங்க, கிரவுண்டு. அந்த கிரவுண்டு கவர்மெண்ட் அலோவ் பண்ணல. இந்த புது கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இந்த படத்தில் நம்ம கேட்குறோம்ல, இதுக்கு அவங்க பதில் சொன்னாவே போதும். தி மாதேவன் ஷோ. வணக்கம், வெல்கம் டு எம்பவர், வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. தேங்க்யூ. அங்கீகாரம் இந்த டைட்டில் ஒரு பயங்கரமான டைட்டில், யூனிவர்சல் எல்லாருக்கும் ரிலேட் ஆகக்கூடிய டைட்டில். ஏன் அப்படின்னா நீங்கள் நான் இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே ஏதோ ஒரு அங்கீகாரத்தை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களாமே? இன்டெரக்டாக தான் சப்போர்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர். நாங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு தேவையானது ப்ரோட்டீன். அவங்க ஓடுறதுக்கு நல்ல ப்ரோட்டீன். அந்த பெயின் நான் நேரில் போய் பார்த்துருக்கேன். இந்த ஆதிரன் சொல்கிறோம்ல, இந்த கேரக்டர், இந்த ஆதிரன் வீட்டுக்கே போனேன். நம்ம பேர் மட்டும்தான் மாற்றிருக்கோம் ஆதிரன்றது. மீது எல்லாமே ரியல் நேம்ஸ். படத்தில் அம்மா பேராகட்டும், அப்பா பேராகட்டும், என் தங்கச்சி பேராகட்டும், கூட ஓடுற பிளேயர்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம ரியல் பிளேயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆதிரன் பேர் மட்டும் மாற்றிருக்கோம். எதுக்குன்னா இப்போ அவர் இருக்கிற இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கோசரம், அவங்க நல்லதுக்கோசரம் தான் நம்ம அந்த பேரை வைக்கலை. ஸோ இவங்களோட உள்ளே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற திறமைக்கு அவங்களாம் என்றைக்கோ ஒலிம்பிக்ஸ்க்கு வந்திருக்கணும். ஆனால் ஏன் வரலன்றது அந்த ரீசன்லாம் ரொம்ப சில்லியாக இருக்குது. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பயங்கரமாக அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லா செலிப்ரிட்டிஸ் விஐபிஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம அப்படி பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அதோடு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கவர்மெண்ட் வந்திருக்கு. ஏன் அதை யாருமே கிளப்ஸ் நம்ம ஸ்பான்சர் பண்ண மாட்டோம்? அது உள்ளே போனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் இருக்குது. நம்ம வீட்டில் நம்ம பையனோ ஒரு பொண்ணோ ஜெயிக்கணும்னு நம்ம நினைப்போம்ல, அதுக்கு நம்ம என்ன வேணால் சப்போர்ட் பண்ணுவோம்ல. அதே தான் இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இவங்கெல்லாம் வெளில வருவாங்க. இதெல்லாமே நம்ம படத்தில் சொல்லியிருப்போம். இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும். என்ன சொல்லுவாங்கன்னா, ஜட்ஜு கேட்பார், இவங்கெல்லாம் யாருன்ட்டு. நான் ஒரு 20-30 பேர் ஒரிஜினலாக சொல்லியிருப்பேன். இதெல்லாம் யாருன்ட்டு. கரெக்டு தான் சார். சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருந்தானோ ஒரு டோனி சொல்லியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்கெல்லாம் யாருன்னா நம்ம நாட்டுக்கோசரம் உயிரை கொடுத்து இந்த பிளேயர்ஸை ரெடி பண்ணவங்க. இவங்கெல்லாம் கோச்சஸ். அத்லெட்டில் கோல்டுன்னு மார்த்தட்டின முக்காவாசி மெடலை வாங்கினதே சோத்துக்கே வழி இல்லாத நீங்கள் சொல்கிற இதுங்க தான் மேடம். நம்ம அவங்கள செலிப்ரேட்டே பண்ணுறதில்ல. அங்கீகரிக்கப்படாத கோச்சஸே இருக்காங்க. அவங்களோட திறமையை நீங்கள் வெளில கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் ஒலிம்பிக்ஸில் இன்னும் அடுத்த மெடல் நம்ம ஊர்லேருந்து எடுக்கலாம். எல்லா திறமையும் இருக்குது. ஆனால் எப்படி போகணுன்னு யாருக்கும் தெரியாது. அடிபட்டுச்சுன்னா என்ன ட்ரீட்மெண்ட்டு, எந்த ஃபிசியோதெரப்பியை பார்க்கணும், அதுக்கு என்ன மருந்து போடணும்னு கூட இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாது. அவனுக்கு தேவை ஜெயிக்கணும். அவன் ஏன் ஜெயிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 விஷயம் இந்த படத்தில் நானும் சொல்லியிருப்பேன். நாட்டுக்கோசரம் ஓடுறது மட்டும் இல்லை, வீட்டுக்கோசரம் ஓடணும். அவன் ஜெயிச்சான்னா ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அதனால் அவனோட வாழ் ஒரு அப்கிரேட் ஆகாதான்ற ஒரு இதில் ஓடுறாங்க எல்லாம். எத்தனை பேருக்கு அங்கீகாரம் இருக்குது? எத்தனை பேர் ஓடி வெறுத்து போனவங்களாம் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பிரியான்னு ஒரு பொண்ணு இறந்து போச்சு. உங்களுக்கு தெரியுமா? பேப்பரில் படிச்சு ஜிஹெச்சுக்கு போனாங்க, ஸ்போர்ட்ஸ் பிளேயர். அந்த ட்ரீட்மெண்ட் தப்பானதால செத்துட்டாங்க. இது மாதிரி ஏன் இவங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் இல்லை? இவங்கெல்லாம் யார்? எதுவுமே இல்லாமல் வெறும் பச்சை தண்ணி குடிச்சிட்டு ஓடி நம்மளுக்கோசரம் பேர் வாங்குறவங்க. அவங்களே நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம். இந்த படத்தில் கேட்குற கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விக்கு பதில் சொல்யூஷன் கொடுத்தாவே எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த ஒலிம்பிக்கில் நம்ம ஜெயிக்கலாம். நம்ம ஒரு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதாலையோ
ஒரு டாஸ்மாகில் இது கான்சன்ட்ரேட் பண்ணுறதாலையோ அதெல்லாம் ஓகே, உங்களுக்கு ரெவன்யூ வருது. பட் இவங்கள மேலே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இவங்க நாட்டுக்கு பெருமை சேர்ப்பாங்க. அதை நம்ம பண்ணுறது கிடையாது. ட்ரெய்லர் ஒரு டைலாக் இருந்துச்சு, பயம் இல்லாம தூங்குற வீட்டுக்கு எப்ப போறோமோ அது வரைக்கும் இப்படிதான். எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு வீடு, ஒரு பாத்ரூம் இருக்கிற ஒரு வீடு, அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் அவங்க ஆசைப்படல. ஒரு ஜாகிரஃபியில் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ம். எல்லாமே ட்ரூ அப்படின்னா அதுவும் ட்ரூவா? ஆமாம், அது மாட்டாங்குப்பம், ப்ராப்பர் மாட்டாங்குப்பம். அந்த மாட்டாங்குப்பம் ஏரியாவை பார்த்தீங்கன்னா உங்களோட கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு பேக் சைடில் வரும். சேப்பாக். சேப்பாக்கோட பேக் சைடு அங்கே இருக்கிற நதிக்கரைன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக கூவம். அது அங்கே தான் அவங்களோட மேக்ஸிமம். அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது. அந்த ஏரியாவில் ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது. அவங்களுக்கெல்லாம் கிரிக்கெட் வந்து எல்லாருக்கும் செலிப்ரேஷனாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு செலிப்ரேஷன் கிடையாது. ஏன்னா அந்த கிரிக்கெட் ஐபிஎல் எப்பப்பெல்லாம் நடக்குதோ இங்கே இருக்கவங்க லேடிஸ் ஆகட்டும் பொண்ணுங்களாகட்டும் எல்லாருமே வந்து அந்த காலை கடன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து ஒரு 6 மணிக்குள்ளே முடிச்சிடணும். ஏன்னா வீட்டில் பாத்ரூம் கிடையாது, வெளியில் போகணும் 6 மணிக்குள்ளே. இதே ஐபிஎல்லாம் நடந்துச்சுன்னா 4 மணிக்குள்ளே முடிக்கணும். ஏன்னா லைட்ஸ் ஆன் ஆகிடும். இவ்வளோ சொல்லப்படாத ஒரு பின்னால் ஒரு இது இருக்குது. இது வந்து நீங்கள் இப்போ இந்த டைமில் சொல்கிறீங்க. இந்த டைமில் இப்போ இது நம்ம படத்துலேயே காட்டியிருக்கோம். படத்துலேயே இருக்கும். அந்த ஐபிஎல் நடக்கிறதால அந்த ஒரு கொண்டாட்டம் அது எல்லாமே இருக்குல்ல, அது அந்த அவங்களுக்கு கிடையாது. அது உள்ளே இருக்கவங்களுக்கு தான் கொண்டாட்டம். அது சுற்றி இருக்கவங்க இன்னும் அவங்களோட இது மாறல. அதுக்கு பின்னால் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மேட்ச் நடக்குதுன்னா இல்லை ஒரு சிட்டி அப்கிரேடேஷன் நடக்குதுன்னா முதல்ல இவங்கள தான் அடிப்பானுங்க. வீடை மாற்றுறது, எடுத்துகிட்டு போய் ஓஎம்ஆரில் போடுறது. இங்கே வேலை செய்கிறாங்கல்ல, இவங்களுக்கு தூக்கிட்டு போய் நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா முக்கால்வாசி ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இன்றைக்கி போதை வில்லேஜாக மாறிட்டுருக்கு. ஏன் போதை வில்லேஜாக மாறிட்டுருக்குன்னா அவனுக்கு தேவையானது கொடுக்காம அவனை தூக்கிட்டு போய் நீங்கள் எங்கேயோ போடுறீங்க. அவனுக்கு எங்கே ஃபெசிலிட்டி இருக்குது? நீங்கள் வந்து நான் 100 crores இன்வெஸ்ட் பண்ணுறேன், 500 crores இன்வெஸ்ட் பண்ணி கிரவுண்டு இது பண்ணுறேன்றீங்க. திருவாரூரில் கிரவுண்டு கேட்டு அந்த மக்களே சேர்ந்து அவங்க சொந்த பணத்தில் ஒரு ஸ்டேடியம் கட்டினாங்க கிரவுண்டு. அந்த கிரவுண்டு வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணல திறக்கிறதுக்கு. அதுவே 10 வருஷம் கழிச்சு போராட்டம் பண்ணி கேஸ்லாம் போட்டு தான் திறந்தாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் ஸ்போர்ட்ஸுக்குன்னு இருக்குது. ஆனால் அது யாருமே மேபி இந்த புது கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இந்த படத்தில் நம்ம கேட்குறோம்ல, இதுக்கு அவங்க பதில் சொன்னாவே போதும். தமிழ்நாடு வந்து பிக்கஸ்ட் எக்ஸாம்பிளாக மாறும் ஸ்போர்ட்ஸ். கேட்ட கதைகள், பார்த்த கதைகள், உண்மையாக நடந்த சம்பவத்தெல்லாம் வச்சு அங்கீகாரம்னு ஒரு படம் பண்ணுறோம். இந்த கதையை ஒரு கதையாகவும் ஒரு கேள்வியாகவும் ஸ்டேட்மெண்ட்டாகவும் ப்ளேஸ் பண்ணுன்ற ஒரு விருப்பத்தில் தான் நம்ம பண்ணுறோம். ஆமாம், இவ்வளோ வருஷமாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரியலாக கோத்ரூ பண்ணுறாங்கல்ல. ஆமாம், அது எண்டதுலேயே நம்ம இங்கே உட்காந்து பேசணும் அதை பற்றி. ஆமாம். நம்ம கோத்ரூ பண்ணல. ரியலாக கோத்ரூ பண்ணுறவங்க இன்னும் ஹோப்போடு இருக்காங்களா? கண்டிப்பாக. அவனுக்கு என்னென்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கிரவுண்டு. அவன் என்ன நம்பிக்கலைன்னா அதனால் அவங்க அம்மா வாழ்க்கையை மாற்றிட முடியாதா, தங்கச்சி வாழ்க்கையை மாற்றிட முடியாதா? இந்த படத்தில் நம்ம யாரை பேஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோமோ அவனுக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்று. அந்த வீட்டில் அந்த மாட்டாங்குப்பத்தில் இருக்கான்ல, தங்கச்சி வந்து காலைக்கண் பிறந்து காலையில் அவன் போகிறதெல்லாம் பார்க்குறான். அவன் ஆம்பளை வெளில எங்கே வேணால் குளிக்கலாம். அம்மா தங்கச்சி எல்லாம் வெளில போயிட்டு வராங்க. அம்மா வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது அந்த தங்கச்சிக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணுன்ட்டு. இவ்வளோ பிரச்சனைகள் அவன் இருக்கான். அவனுக்கு தேவையானது இதில் ஜெயிச்சா என்ன ஆகும்? ஜெயிச்சா ஒரு கவர்மெண்ட் வேலை, ஒரு வீடு. ஏன்னா என்னைக்கு இடிப்பாங்கன்னு தெரியாத ஒரு நிலைமை அந்த ஏரியாவில் இருக்கவங்கெல்லாம். இது மாறிச்சுன்னா நாட்டுக்கும் பேர், நானும் ஏதோ இதில் எனக்கு ஏதாவது இந்த நாடு பண்ணாதா? மாட்டாங்கும் பண்ணது ஒன் ஆஃப் த ஒரு ஏரியா தான். இது மாதிரி தெருவில் இருக்காங்க. அந்த தெருவில் மட்டும் ஆதிரன் இல்லை, எல்லா தெருவிலையும் ஆதிரன் இருக்கான். அவன் என்னைக்கு வந்து கேள்வி கேட்குறானோ, கேள்வி கேட்டால் பயம் எங்க? கேள்வி கேட்டால் சிஸ்டம் என்ன பண்ணும்? பதில் இல்லை. அந்த சிஸ்டம் பண்ணதோட விளைவு தான் ஆதிரன். இன்னொரு ஆதிரன் வருவானான்றது கேள்வி. ஆனால் நீங்கள் அந்த ஆதிரன் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு ஆதிரன் தேவையில்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். இது மாதிரி தான் ஒவ்வொரு பிளேயரும் ஒவ்வொருத்தன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறான். அவனுக்கு என்ன ஷூ போடணுன்னு தெரியாது, என்ன ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணணுன்னு தெரியாது. அவனுக்கு ஜெயிக்கணும். அவனுக்கு ஓடி ஜெயிச்சு நேஷ்னல் ஒன்று அவ்வளோதான். அது கோல்டு கூட கிடையாது. ஸோ எண்ட் ஆஃப் டே இட்ஸ் எ மெட்டல். அது கோல்டுனா கூட இட்ஸ் எ மெட்டல். அவன் எதுக்கு ஓடுறான்? அவனுக்கு தேவையான ஒரு அங்கீகாரம் இல்லையே. நம்ம ஊர்லேருந்து ஒலிம்பிக்ஸ் ஓடுறோமே, நம்ம வின் பண்ணிவிட்டு அந்த நேஷ்னல் ஃப்ளாக் போடுவோம்ல, அதுவே அவன் காசு, கவர்மெண்ட் கொடுக்காது. அவன் காசில் வாங்கி தான் அதை போத்திக்கிறான். அவன் வின் பண்ணாவே
இவ்வளோ நடந்து போன 10 டேஸ் முன்னாடி ரஞ்சிலே ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த போல்வாட்டில் அப்படி ரன் ரேட் வச்சுட்டு அவனை ரெசீவ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, கோச்சஸ் இல்லை. அவனே ஷேர் ஆட்டோவில் அவனோட இதெல்லாம் வச்சுக்கிட்டு போகிறான். அவன்கிட்ட காசு இல்லை. அவன் வின் பண்ணவனுக்கே அந்த நிலமை. அவனோட திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறது பேக் இல்லை, அவனுக்கு ஷேர் ஆட்டோ இல்லை, வின் பண்ணவனுக்கே. அப்போ மீதி பேர் நிலைமை என்ன? இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஸ்போர்ட்ஸோட நிலைமை. கிரிக்கெட் நம்ம நேஷனல் கேம். ஹாக்கி இஸ் ஆர் நேஷனல் கேம். நம்ம நாட்டுக்கு நேஷனல் கேம்னு ஒன்று இல்லவே இல்லை சார். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நேஷனல் கேம் நான் நினச்சிட்டு இருந்தது, இந்த படம் முன்னாடி வரைக்கும் ஹாக்கின்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம நாட்டுக்கு நேஷனல் கேம்ன்ற ஒன்று கிடையவே கிடையாது. இது மாதிரி நிறைய பதில்கள் இந்த படத்தில் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம நாட்டுக்கு நேஷனல் கேம் ஒன்று கிடையவே கிடையாதுன்றது அப்படியா? அப்படியே ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆமாம், நான் ஷாக் ஆனேன். அது எப்படிங்க, அது இத்தனை வருஷமாக எவனுமேவா கேள்வி கேட்க மாட்டான், இது என்ன? அதுதான் உண்மை. அந்த ஜட்ஜு ஷாக் ஆகிறாருல்ல, இது ரியலாக நடந்தது. நம்ம படத்துக்கோசரம் அப்படி டக்குன்னு ஷாக் ஆகிற மாதிரி காட்டுறோம். அவர் உட்காந்து ரிப்போர்ட் இல்லையே அப்படி கிடையாது, இப்போ ரிசர்ச் பண்ணுறாரு. ஆமாம், நிஜமாவே கிடையாது. யார் பெஸ்ட் பிளேயர்னு கிரிக்கெட்டில் உங்களுக்கு தெரியுது, யார் பெஸ்ட் ஆக்டர்னு தெரியுது, யார் ஹையஸ்ட் பேன் இந்தியா, எல்லா நம்பரும் தெரியுது. ஒரு நேஷனல் கேம் நம்ம ஊருக்கு நேஷனல் கேம்னே தெரியலையே. நம்ம படித்த படிப்பாகட்டும், நம்ம வளர்ந்து எல்லாமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது அப்பா அம்மா ஆகட்டும், நம்ம ஸ்கூல் ஆகட்டும், எல்லாமே நம்ம ஹாக்கின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். கரெக்ட். நேஷனல் கேமே ஒன்று கிடையாது. நேஷ்னல் அனிமல் தெரியும், நேஷ்னல் ஃப்ளவர் தெரியும். நேஷனல் கேம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது இதெல்லாம் புக்கிலேருந்து படித்தது. அப்படியே வந்துட்டோம், எப்படியோ ஃபீட் பண்ணிட்டாங்க, ஃபீட் பண்ணிட்டோம். இட்ஸ் பீன் ஃபீடட், சிஸ்டம் ஃபீடட். உங்களுக்கு என்ன வேணுன்றது அவங்க முடிவு பண்ணுறாங்க. ரியாலிட்டிக்குள்ளே யாருமே தெரிஞ்சுக்கல. அந்த கேள்வி கேட்டால் இங்கே ப்ராப்ளம் ஆகுது. நமக்கான தேவை அங்கீகாரம் வெறும் திறமை இருந்தா மட்டும் கிடைச்சிடாது நைனா. படத்தினுடைய பேசப்படுற கருத்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து. இது தப்பாயிடுச்சுன்னா படத்துக்கும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு கரெக்டாக பேச வேண்டிய ஒரு ப்ராப்ளம். அப்போது ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரிஸ்கியான ஒரு படம். கரெக்ட். டெபியூ ஃபிலிம் மேக்கர். கரெக்ட். ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கீங்க, ஒரு ஆக்டராகவும் சரி. ட்ரஸ்டிங் டெபியூ டேலண்ட்ஸில் அது எவ்வளோ முக்கியம்? அஸ் அ ப்ரொடக்ஷனாக நான் பண்ணும்போது நான் எடுத்த டெசிஷன், நான் பண்ண படம் எல்லாமே டெபியூ டைரக்டர்ஸ் தான். நான் ஆக்டராக ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது, நான் இனிஷியல் டேஸில் பிஃபோர் கம்மிங் டு ப்ரொடக்ஷன், நான் கேட்டபோது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரல. அப்போ நான் நிறைய பேரை மீட் பண்ணேன். இந்த ஏடிஸ், இந்த அசிஸ்டன்ட், அவங்களோட லைஃப் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அன்றைக்கி நான் முடிவு பண்ணது, நான் ஒர்க் பண்ணால் ஒன்லி இப்படி தான் பிளான் பண்ணேன். அது மாறலாம். பட் இன்றைக்கி என்னோட மனநிலைமை, ஐ வில் ட்ராவல் ஒன்லி வித் டெபியூ டைரக்டர்ஸ். இப்போ நான் பண்ணுற அடுத்த 3 படமே எல்லாமே புது டைரக்டர். ஆஸ் எ ப்ரொடியூசர் ஆர் ஆஸ் அன் ஆக்டர்? ஆஸ் அன் ஆக்டர். ஓ. அடுத்தது வந்து வினோத் சாருக்கு ஒரு படம் பண்ணுறேன், மார்க் ஆண்டனி. இது அவருக்கு ஒரு படம் இப்போ போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு 50%. அதுவும் புது டைரக்டர் தான். அதுக்கு அடுத்தது தெலுங்கு ப்ரொடியூசருக்கு ஒன்று பண்ணுறேன், அதுவும் புது டைரக்டர் தான். எல்லாமே இந்த 3 படமே பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்ஸ். உங்களை பற்றி நிறைய தெரியும், உங்கள் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அவர் பேர் தென்பதியான். தென்பதியான்றது ஊர் பேராமே? ஆமாம், ஊர் பேர். அவர் வந்து ரஞ்சித் சாரோட அசோசியேட், அந்த டீம்லேருந்து வந்தவர். அவரோட வாழ்க்கையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளான வாழ்க்கை. எனக்கு அவர்கிட்ட என்ன பிடிச்சதுன்னா, நான் இன்ஃபேக்ட் வந்து நான் பயந்ததெல்லாம் பயந்தேன். சென்சாரில் இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்ட்டு. நான் அதனால் முதல்லே சொல்லிட்டேன், எங்கே சென்சார் ஆக போகுது, எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் வரும். இட்ஸ் அகெயின்ஸ்ட் த சிஸ்டம், இட்ஸ் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட். ஆல்மோஸ்ட் இது 7 வருஷம் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அவர் வாட்ச்மேனாக வேலை செஞ்ச காலத்துலேருந்து. அவர் வந்து நம்ம ஜெமினி ஃப்ளைஓவர் பக்கத்தில் ஒரு இந்த பில்டிங் இருக்குது, அதில் வாட்ச்மேனாக வேலை செஞ்சவர். பிஃபோர் ரஞ்சித் சார் அசோசியேஷன் எல்லாமே எடுத்து வச்சுருந்தார். ஏன்னா சென்சாரில் எதாவது கேட்பாங்க, இது ரியாலிட்டிக்கு பக்கத்தில் இருக்கா, இது எப்படி பேசணும், அதனால் அவ்வளோ பேப்பர்ஸ் எடுத்துருக்காரு, எல்லாத்துக்குமே ப்ரூஃபோட. நல்ல வேலை அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாமே பேப்பரில் வந்தது தான், நம்ம பேசுனது எல்லாமே ரியலாக நடந்தது. ஸோ அதுக்கெல்லாம் நல்ல வேலை அவங்க didn't object to anything. ஸோ அது எனக்கு பெரிய ரிலீஃப். இப்போ அஃப்கோர்ஸ் நீங்களும் டிரெக்டரும் பேசும்போது நிறைய ஜெயிச்சவங்களுடைய கதைகளும் நம்ம பேசியிருப்போம் இல்லையா? இவங்களாம் இதில் மெடல் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அவங்களுக்கு அந்த லைஃப்பில்? இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ரியல் கேரக்டர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஸோ கால்டு ஜெயித்தவங்க என்னான்ட்டு அது வரும். அதை பார்த்தீங்கன்னா ஐ திங்க் உடஞ்சிருவீங்க. ராஜஸ்தானில் ஒருத்தன் பானிபூரி வித்துட்ருக்கான், மெடல் அடித்தவர், கோல்டு அடித்தவன் ராஜஸ்தானில். அது மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இருக்காங்க. அது எல்லாமே படம் முடியும் போது வரும். அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு டைரக்டர். நான் சிம்பிளாக பானிபூரின்னு சொல்கிறேன், இன்னும் சில பேர்லாம் வேறு வேலை செய்கிறாங்க அந்த அங்கீகாரம் இல்லாத போது.
அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன். நான் ஓடின 10 செகண்ட் கிடையாது சார் என் வாழ்க்கை, அதுக்கு பின்னால் இருக்கிற 29 வருஷம்ன்ட்டு. அது ஃபேமஸாக அவர் சொன்னது, உசேன் போல்ட். உசேன் போல்ட் சொன்னது. அவரோட இதுதான் எடுத்து இங்கே போட்டிருக்கோம். நம்ம உசேன் போல்ட்னு சொல்கிறோம், அதுக்கு பின்னால் எவ்வளோ வலி அவரு. அதுதான் எல்லாரோடைய மனநிலையும். இதில் நீங்கள் 2 டிவிஷனாக பார்த்துக்கணும், மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் கிளப் போங்க, கவர்மெண்ட், அதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே ஃபோட்டோ தான் இருக்குது. ஸோ இத்தனை வருஷமாக அந்த இடத்துல இருக்கிறது பிடி உஷா மேடம் இருக்காங்களா, அவங்க ஃபோட்டோ தான் இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் நாடு இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, ஜிடிபி இவ்வளோ ஏறி இருக்கு, ஒரு எக்கனாமி ஹஸ் க்ரோன். ஏன் அந்த ஃபோட்டோ மட்டும் மாறல? அதுக்கு பதில் சொன்னாவே போதுமே. அப்போ அதுக்கு பின்னால் வந்தவங்க திறமையானவங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிறவன் ஒரு காமன்வெல்த்தில் ஓடணுன்னா இங்கே இருக்கிற ட்ராக் வேறு, அங்கே இருக்கிற ட்ராக் வேறு. ஸோ நம்ம ஊரில் என்னென்னா மட் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. மட் கிரவுண்டு தான் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம். சிந்தட்டிக்னு இருக்குது, சிந்தட்டிக் ட்ராக். இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே சிந்தட்டிக் ட்ராக். மட் கிரவுண்டில் ஒருத்தன் ஓடுறான்னா அவனால் சிந்தட்டிக்கில் அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ண முடியாது, ஒரு தாடெல்லாம் கிழிஞ்சிரும். அப்போ சிந்தட்டிக் ட்ராக்ல இவன் இந்த அத்லெட்டிக்ஸ் ஓடணுன்னா அவனுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கணும்ல. இப்போ நீங்கள் சென்னை எடுத்துக்கோங்க, சென்னையில் சிந்தட்டிக் ட்ராக் இங்கே இருக்குது, நேரு ஸ்டேடியம், இன்னொன்று ஐசிஎஃப். இப்படி ஓட்டிங்கன்னா கண்டிகை, மொத்தமே 3 தான் இருக்குது. இப்போ நேரு ஸ்டேடியம்குள்ளே நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, கிளப்ஸ் மூலமாக பண்ண முடியும். இப்போ என்ன மாதிரி ஆள், ஆதிரன் மாதிரி ஆள்னா 6 மணிக்கு மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்பையும் லைட் ஆஃப் பண்ணுவான், ஃப்ளட் லைட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஆஃப் பண்ணுவானுங்க. உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணுறாங்க. அந்த நேரு ஸ்டேடியம் ஆடியோ லான்ச்சு கொடுக்குற, காது குத்து கொடுக்குறீங்க, அரசியல் மீட்டிங் கொடுக்குறீங்க, அது எதுக்கையா கத்துனீங்க? பிளேயர்ஸுக்கு தானே கொடுக்கணும். ஏன் அந்த பிளேயர்ஸுக்கு கொடுக்க மாட்டீங்க? தட் இஸ் மென்ட் ஃபார் ஸ்போர்ட்ஸ். நீ காது குத்துக்கும் ஆடியோ லான்ச்சுக்கும் மியூசிக் ஈவெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்க. நாட்டோட ரெக்கக்னேஷன் இங்கேருந்து வருது, அதுலேருந்து வரல. நம்மளுக்கே இவ்வளோ இருக்கும்போது அந்த பிளேயர்ஸோட வழி எவ்வளோ இருக்கும்? 25 வருஷம் 30 வருஷம் இதை நம்பி கிரவுண்டு கோயிலுன்னு நினச்சி ஓடி 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 கடைசி வரைக்கும் ஓடிட்டு இருக்கானே. அதில் நான் என்ன சொல்கிறேன், 100 பேரில் 10 பேருக்கு அந்த அங்கீகாரம் கிடச்சதுன்னா அதை பார்த்து இன்னும் வருவானுங்க. 33 கேம் இருக்குது நாட்டில், ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சது கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட். படம் பண்ணும்போதேங்க எப்படியாவது சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துடணும்னு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ எஃபர்ட் போடும்போது, பணம் இல்லைன்னா, வீட்டு வாடகை கொடுக்க முடியாத ஒரு நிலைமை வருதுன்னா, கிரியேட்டிவாக இருக்கிறது கஷ்டம். உங்களுக்கு புரியுதுல? இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. டேய் சர்வைவலே பிரச்சனையாக இருக்குல்ல, நான் எங்கடா கதை எழுதுறதுன்ற பிரச்சனை இருக்குல்ல. அப்போது இவங்களுக்கும் சர்வைவல் பிரச்சனையாக இருக்குல்ல. ஆமாம், மெரினா பீச்செல்லாம் போனீங்கன்னா ஈவினிங் அந்த ஹார்ஸ் ரைடெலாம் பார்ப்பீங்க. அவங்க எல்லாமே அத்லெட்ஸ். நான் சொன்னது 100% இல்லை, அதில் பாதி பேர் ரன்னர்ஸ். அவனுக்கு என்னென்னா பார்ட் டைமுக்கு அது மாதிரி வேலை தான். அவனால் ஃபுல் டைம் வேலைக்கு போக முடியாது. போனான்னா இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, காலைல கிரவுண்டுக்கு போக முடியாது. இந்த குதிரை ஓட்டுறவங்க, நீங்கள் அந்த பீச்சில் இருக்கிறது ஈவினிங் சுண்டல் இவங்கெல்லாம் யாருன்னா இது மாதிரி பிளேயர்ஸ். அவனால் ஃபுல் டைம் வேலைக்கு போக முடியாது. நான் சொல்கிறது, இப்போ நேரு ஸ்டேடியமில் போய் நான் ப்ராக்டிஸ் பண்ணால் 6 மணி 6 to 7 தான் என்னோட டைமு. அப்போ தான் அந்த ஃப்ரீ காசு வாங்காமல் பண்ணுறது. அந்த டைமில் நான் வேலைக்கெல்லாம் போக முடியாது. இதுலேயே ஒரு படத்தில் ஒரு இடத்துல வரும், அவன் ராஜஸ்தான் மீட்டுக்கு போகிறதுக்கு அவங்ககிட்ட காசு இருக்காது. அம்மா கிட்ட கேட்பான், அம்மா கிட்ட 500 rupees கேட்பான். அப்போ அந்த அம்மா உடஞ்சிருவாங்க. என்னென்னா அவனுக்கு 30 வயசு ஆச்சு, அவன் வேலைக்கு போகாமல் இன்னும் அந்த ஸ்போர்ட்ஸை நம்பியே இருக்கான். இது எல்லாருக்குமான ஒரு இமோஷன் நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ்னு மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ட்ரீமை நோக்கியோ ஏதோ ஒரு அங்கீகாரத்தை நோக்கி ஓடுறவங்க 30 வயசில் நான் தானே எங்கள் அம்மா காசு கொடுக்கணும். கரெக்ட். இப்போ நான் எங்கள் அம்மாட்டே காசு வாங்குற நிலைமையில இருக்கேன்னா இட்ஸ் வெரி சேட்ல. இதை நீங்கள் ஸ்போர்ட்ஸ்ன்னு இல்லை, எனி காமன் மேன் வில் கனெக்ட் டு திஸ். ஏன்னா அந்த வலி அவன் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால இல்லை, அங்கே ஏரியாவில் இருக்கிறதுனாலையோ. அம்மா கிட்ட காசு வாங்கினா அது ஒரு பெயின் ஒன்று இருக்குது. நம்ம வயசை நம்மளால் சம்பாதிக்க முடியாமல் அம்மா கிட்ட அந்த பெயின் இருக்குல்ல, அது உயிர் போகிற பெயின். அது இந்த ஆதிரன் அனுபவிக்கிறது. இதெல்லாம் நாங்கள் அவங்ககிட்ட அவன் எழுதி பார்த்தது, அவன் வாழ்க்கையை உள்ளே போகும்போது ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்சிட்டோம் நாங்கள். இப்போது அங்கீகாரம்னு ஒரு படம் பண்ணியாச்சு, அந்த படத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல, கண்டிப்பாக கிடைக்கணும். ஏன்னா இது பேசும் பொருளாக மாறும். என்னோட டைரக்டர் கேட்ட கேள்வி இருக்குல்ல, அது அவருக்கோசம் கேட்கல, சிஸ்டமில் இருக்கிறத கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்விக்கு பதில் சொன்னவை ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு எல்லாருக்குமே அங்கீகாரம் வரும். இந்த படம் ஜெயிச்சதுன்னா அவங்களோட லைஃப் மாறும்னு நினைக்கிறேன்.
உங்களோட ஜேர்னியை பார்த்தா, உங்களுடைய சினிமா ஜேர்னியை பார்த்தா, ப்ரொடியூசர்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்சுவலாக நடிக்கிறதுக்காக தான் வந்தீங்க. அதில் ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, அதை நோக்கி இன்னமும் ஓடி அந்த கோவம் அந்த கோவம் இருக்கு. அந்த கோவம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நடக்கல, நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணது நடக்கல, நம்ம எதுக்கு வந்தோன்னு ஒன்று இருக்குல்ல, அதே தான் இந்த ஆதிரன் மாதிரி தான் நானும். அப்போ எனக்கு வீட்டில் ஃபேமிலி இஷ்யூஸு, நான் சம்பாதிக்கணும். இதே இந்த ஆதிரன் என்ன பண்ணுறானோ ஸ்போர்ட்ஸை விடாமல் இதையும் பார்ட் டைம் பண்ணுற மாதிரி நான் பேங்க்கில் சினிமாவை பார்ட் டைமாக பண்ணேன். என்னால் முடியல. ஒரு அளவுக்கு வந்து நிறைய ஏமாற்றுதல்கள், ஒரு 2-3 படம் ஆரம்பித்து நின்றுடுச்சு. அதில் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். டிப்ரெஷன் ஆனோன்னா திருப்பி நம்ம என்ன ஆகும், இது வேணாண்டா, நம்மளுக்கு வீட்டுக்கோசரம் சரி வேலையே செய்வோம் இங்கே போவோம். திருப்பி அங்கே போகும்போது திருப்பி நம்மளால் அந்த உள்ளே இருக்குது நம்ம எழுப்பிட்டே இருக்கும், வேணாம்ண்ணா நீ எதுக்கு வந்தேன்ட்டு. திருப்பியும் ட்ரை பண்ணுவோம், அதில் ஒரு ஃபெயிலியர் ஆகும். ஒரு டைமில் வந்து சரி ஓகே, அப்போ நம்ம எதுக்கு வந்தோம் அந்த கோவம் இருக்குல்ல, அது என்ன தூங்க விட மாட்டேங்குது. அதோட விளைவு தான் இந்த அங்கீகாரம். அது இல்லாமல் இந்த கேரக்டரும் நான் அனுபவித்த லாஸ்ட் 7 இயர்ஸ் நான் அனுபவித்ததும் ஆல்மோஸ்ட் ஃபீல்டு தான் மேலே. இவன் என்ன அனுபவிச்சானோ இவன் ஸ்போர்ட்ஸு, இந்த கேஜிஆர் சினிமா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். தவிர 2 பேருக்கும் ஒரே இதுதான். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெற்றியும் பார்த்துருக்கீங்க, தோல்வியும் பார்த்துருக்கீங்க. சினிமாக்குள்ளே ஆக்டிவாக இயங்குறதுன்றது இருக்குல்ல, அது வந்து வெற்றி தோல்வியை சார்ந்தது தான். தோல்வி கொடுத்தீங்கன்னா உங்கள் விசிட்டிங் கார்டு காலி ஆகிடும், உங்களை வந்து அப்படி தள்ளி வச்சுருவாங்க. இந்த சினிமான்றது ஒரு மாயன்னு சொல்லுவாங்க, போதைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு இதில் உண்மை தான். எப்படின்னா ஒரு ஹிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் பின்னால் ஒன்று இருக்கும், அதே ஒரு ஃப்ளாப் கொடுத்தீங்கன்னா அப்படி தூக்கி அப்படி போட்டுருவாங்க. பட் இங்கே மெயினாக வந்து நீங்கள் 5 படம் ஹிட்டு கொடுத்து 6வது படம் ஃப்ளாப் பண்ணால் கூட இங்கே தூக்கி போட்டுருவாங்க. இங்கே வந்து பாவம் புண்ணியம் அதெல்லாம் கிடையாது, அவ்வளோதான். கட்டுனா தட்டு. பி குட் வித் எவ்ரி ஒன் பட் டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன். அதுதான் நான் கற்றுக்கிட்டேன் சினிமாவில். நீங்கள் ரொம்ப நல்லவனா இருங்க, எல்லோரும் நல்லா பேசுங்க, பட் யாரும் நம்பாதீங்க, நடிங்க. பி எ குட் ஆக்டர். தட்ஸ் வாட் நான் கற்றுக்கிட்டது. என் ப்ராப்ளம் என்னென்னா, நான் பீப்புள் திங்க் ஐ ஹேவ் அன் ஆட்டிடியூட் இஷ்யூ. அது என்னென்னா ஐ டோன்ட் நோ, பீப்புள் திங்க் என்னென்னா ஓப்பனாக பேசுறது டக்குன்னு. இப்போ இந்த படம் பார்த்தீங்களான்னு, இப்போ நம்ம 2 பேரும் ஒரு படம் பார்க்குறோம், என்னங்க நல்லா இல்லைங்கன்னு உங்ககிட்டே சொல்லும் போது நீங்கள் அஃபெண்ட் ஆகிறீங்களா, அதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அது வந்து அது வந்து ஆட்டிடியூடாக இருக்கா இல்லை. ப்ராப்ளம் என்னென்னா இங்கே ஐ டோன்ட் கால் பை சார். நான் பேங்கிங்கில் இருந்ததால், ப்ரொஃபஷனலாக நான் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணதால் ஐ கால் பை நேம்ஸ். எனக்கு அது வந்து தப்பாக தெரியல. அது இங்கே சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சில பேருக்கு அந்த ஏற்றுக்க முடியல. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, நம்ம ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி மீட் பண்ணும்போது நானும் உங்களை பேர் சொல்லி தான் கூப்பிட்ருக்கேன். ஆமாம், எனக்கு அது ப்ராப்ளமே இல்லை. எனக்கு என்ன, நான் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணதால் எனக்கு பேர் சொல்லி தான் கூப்பிடுறேன். அது வந்து இங்கே வேறு மாதிரி இருக்கணும், அப்படி இருக்க முடியாது, என்னால் அப்படி இருக்க முடியாது. நான் அதுக்குள்ளே ஃபிட் ஆகாதனாலே நான் கொஞ்சம் தனியாகவே இருந்து பழகிட்டேன். அப்புறம் லாஸ்ட் 7 இயர்ஸில் எனக்கு நடந்தது, நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, பி வித் நைஸ் டு எவ்ரி ஒன் பட் டோன்ட் ட்ரஸ்ட். வெயிட் லாஸ் ப்ராசஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஜேர்னியில் இப்போ நீங்கள் ரொம்ப வருத்தப்படுற விஷயம் என்ன? சாப்பிட்டு 3 வருஷம் ஆச்சு. நான் எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. சாப்பிட்றதெல்லாம் இங்கேருந்து 5 ஹவர்ஸ் போயிட்டு அந்த ஈரோட்டில் போய் சாப்பிட்டு வருவேன். அப்படி ஒரு ஃபுட்டி நான். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். தேங்க்யூ. நிச்சயமாக அங்கீகாரம் படத்துக்கும் சரி, இந்த படம் யாருக்காக எடுக்கப்பட்டுச்சோ அவங்களுக்கும் சரி, ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கணுன்றது தான் எங்கள் எல்லாருடைய விருப்பம், ஆசை எல்லாமே.